அண்ணன் விஜய் அவர்கள் நான் அன்போடு வரவேற்கிறேன். மணிப்பூர், விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். ஆனா விஜய் அண்ணன் இப்ப அரசியல்ல, பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு சினிமா நடிகரா உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர், எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர். அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, மணிப்பூர் என்ன, என்ன பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன, மியான்மர்ல இருந்து யார் உள்ள வர்றா, இந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன, மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க, 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு, எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்து போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க. அதுக்கு துப்பாக்கி தீர்வு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது, அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் மணிப்பூர் ஃபுல்லா மறுபடியும் ரீஎக்ஸ்டெண்ட் பண்ணி, அதற்கு தான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூர்ல ஒரு காலத்திலேங்க காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது. உடைகள் இல்லாம எனக்கு ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் உடை இல்லாம நடந்து போனாங்க. அதே மணிப்பூரை திரும்ப கொண்டு வரணுமா? ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை கொண்டு வந்து அப்படியே ஒரே நாள்ல ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க. அதிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. காரணம், புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க, சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு மணிப்பூரை பொறுத்தவரை, மணிப்பூர் பாருங்க மணிப்பூர் பாருங்க அண்ணன் சொல்றாங்க. மணிப்பூரை பொறுத்தவரை இன்னைக்கு வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா விஜய் அண்ணன் கேட்டுக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2015 திருப்புரால ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை நாம வாபஸ் எடுத்துக்கிட்டோம். திருப்புரா மக்கள் நிம்மதியா இருக்கலாம். 2018 மெகாலயால ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை வாபஸ் எடுத்துட்டோம், அந்த மக்கள் நிம்மதியா இருக்கலாம். அசாம்ல 2014 இருந்து மோடி அவர்கள் வந்த பிறகு 23 மாவட்டத்தில் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை வாபஸ் எடுத்து இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டம் அசாம்ல மட்டும்தான் ஏஎஃப்எஸ்பி இருக்கு. அதை தாண்டி மணிப்பூர்ல 2004 இருந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன். ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் சர்ச் பண்ணலாம், எந்த கணவனை வேணாலும் எப்ப வேணாலும் தூக்கிட்டு போலாம், காவல்துறையில் போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 2004 இருந்து இருந்தத 1/4/2022 மணிப்பூர்ல அதை வெறும் 15 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் வடகிழக்குல தாய்மார்கள் நிர்வாணமாக, அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை, நிர்வாணமாக நடந்து போனாங்க. எங்க மாநிலத்தில் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் கொண்டு வராது. அருணாச்சல் பிரதேசில் இன்னைக்கு 3 மாவட்டத்தில் 16 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு, 9 தாலுகா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது இன்னைக்கு 2 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள அருணாச்சல் பிரதேசம் சுருங்கி இருக்கிறது. நாகாலாந்தில் 1995 இருந்து இருந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை முற்றிலும் எடுத்திருக்கின்றோம்.